பருப்புலாம் வேக வச்சு செய்ய டைம் இல்ல. சிம்பிளா ஒரு பூரணம் ரெடி பண்ணணும்னா, இந்த மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க. டிப்ஸோட ஷேர் பண்ணியிருக்கேன். அதுக்கு ஃபர்ஸ்ட்டு 1/2 கப் பொட்டுக்கடலை கூட 3 ஏலக்காவ பவுடர் பண்ணிக்கோங்க. அடுத்து 1 கப் மண்டை வெல்லம், 1/4 கப் தண்ணி சேர்த்துட்டு, இது நல்லா கரைஞ்ச உடனே ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் நெய் கூட 3/4 கப் தேங்காய் துருவல், நம்ம பவுடர் பண்ண பொட்டுக்கடலை சேர்த்துட்டு, ஒரு 2 நிமிஷம் லைட்டா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது கூடவே நம்ம ஃபில்டர் பண்ண வெல்லப்பாகு சேர்த்துட்டு, ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் குக் பண்ணும்போது நல்லா திக் ஆயிடும். இப்போ பூரணம் ரெடி. அடுத்து மேல் மாவு ரெடி பண்ணுறதுக்கு 1 கப் அரிசி மாவை மிதமான சூட்டில் வறுத்து எடுத்துட்டு, அடுத்து 1/2 கப் தண்ணி, 1/4 டீஸ்பூன் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு, தண்ணி நல்லா கொதிச்சு வரும்போது வறுத்து வச்ச அரிசி மாவு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் மூடி போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு, லைட்டாக சூடு ஆறுனதுக்கப்புறம் சாஃப்டாக பிசைஞ்சு ரெடி பண்ணிக்கலாம். நம்ம ரெடி பண்ண மேல் மாவை உருட்டிட்டு இலையில வச்சுட்டு, அதுக்கு மேலே ஒரு ஃப்ளாட்டான பிளேட்டில் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக ரவுண்ட் ஷேப்பில் கிடச்சிரும். இதுக்குள்ளே நம்ம ரெடி பண்ண ஃபில்லிங்கை சேர்த்துட்டு சீல் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு, தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஒரு 7 நிமிஷம் வேக வச்சு எடுத்துட்டிங்கன்னா சூப்பர் சாஃப்டான பூரண கொழுக்கட்டை ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.